கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினாலே, தேவன் உலாவுகிற ஆலயமாய் இருக்கிறபடியினாலே, இந்த சரீரம் முழுவதுமாக என் தேவன் எங்களுக்குள் உலாவ பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு ஆதியாகமம் புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம். நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நாம் நேராக செய்தி போகிறோம். வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வார்த்தை வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். கர்த்தராலே கர்த்தருடைய மனுஷனை பெற்றேன் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். எப்பொழுது ஏவாள் பழத்தை சாப்பிட்டாலோ அப்பொழுதே தேவ சாயல் நம்மை விட்டு போய்விட்டது. மனுஷ சாயலாக நாம் வந்துவிட்டோம். இந்த ஏவாளுக்கு யார் பிரசவம் பார்த்திருப்பார்கள்? அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றாய் என்றார். அப்ப கர்த்தர் தான் பிரசவத்தை பார்த்திருக்கிறார். தேவ சாயலாக காயின் பிறக்கவில்லை. ஆபேல் தேவ சாயலாக பிறக்கவில்லை. ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தால் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். அப்ப தேவ சாயல் இல்லை, மனுஷ சாயல் வந்துருச்சு. தேவனுடைய சாயல் அற்று போச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவ சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அதை சிலுவையிலே ஜெயித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனுஷ சாயல் எப்பொழுது இழந்து போனார்? தேவனுடைய வார்த்தைக்கு எங்கு கீழ்ப்படியவில்லையோ அங்கு தேவ சாயல் இல்லை, மனுஷ சாயல் உள்ளே வருகிறது. நாங்கள் வேதத்துக்கு ஆதாரமாக பேச மாட்டோம், வேத வசனங்களின் பிரகாரம் நடக்க மாட்டோம் என்று சொல்லும் போது தேவ சாயல் அந்த இடத்திலே இல்லை, மனுஷ சாயல் உள்ளே வருகிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். வாசிங்க. ஆதியாகமம் 4:2 வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை வாசிங்க. பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். உலகம் எல்லாம் இப்ப பெருசெல்லாம் கிடையாது, சும்மா பெரிய உலகம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கர்த்தர் ஏதேன் ஒரு தோட்டத்தை அமைத்து, ஏதேன் என்கிற இடத்திலே ஒரு தோட்டத்தை அமைக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ளாக முதலாவது மனுஷனை உண்டாக்குகிறார். அப்பொழுது கோபம், சாபம், எரிச்சல் எதுவுமே கிடையாது. ஆதாமும் ஏவாளும் மாத்திரமே இருக்கிறாங்க. இனிதான் மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்க போகிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவளுக்கு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். காயின் முதலாவது குழந்தை, 2வது ஆபேல் 2வது குழந்தையை பெற்று அவர்கள் 2 பேரும் என்ன பண்றாங்க? ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, சும்மா இருப்பவன் சோறு சாப்பிடக்கூடாது என்று. இந்த 2 பேருமே யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைதான்.
கர்த்தரை பத்தி ஆதாம் ஏவாள சொல்லியிருப்பாங்களா, சொல்லிருக்க மாட்டாங்களா? ஒரே குடும்பம் தான் இந்த உலகத்துல, வேற குடும்பமே கிடையாது. இப்பதான் கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தேவனுடைய குடும்பமாக உண்டாக்கலாம் என்று இருக்கும் போது ஏவாளுடைய கீழ்ப்படிதல் இல்லாததினாலே அது மனுஷனுடைய குடும்பமாக ஆகிவிட்டது. தேவ சாயல் அற்று போய் மனுஷ சாயல் உள்ளே வந்து விட்டது. அப்பொழுது காயின் மூத்தவன் ஆபேல் பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இவங்க ரெண்டு பேருமே வேலை செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். வேலை செய்ய வேண்டும், அதுதான் கர்த்தருடைய திட்டம். சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருப்பவனுடைய மூளை பணிமனை. சும்மா இருந்தாவே நம்முடைய யோசனை நாசமா போகிறத பத்தி அதிகமா யோசிக்கும். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான், மாமிசத்துக்குரியவன் மாமிசத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான். இது தேவன் ஏற்படுத்தின குடும்பம். யார் ஏற்படுத்தின குடும்பம்? ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல். இது யார் ஏற்படுத்தின குடும்பம்? தெளிவாக படிக்க வேண்டும் வேத வசனங்கள். தேவன் ஏற்படுத்தின குடும்பம். அப்படித்தானே? அப்படித்தானே பைபிள்ல போட்டிருக்கு. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். அப்போ இவங்க அம்மா அப்பா கர்த்தரை பற்றி சொல்லி வளர்த்தி இருப்பார்கள். இது கர்த்தருடைய குடும்பம், கர்த்தரை வணங்குகிற குடும்பம், தேவனை வணங்குகிற குடும்பம், தேவனை துதிக்கிற ஒரு குடும்பம். முதலாவது கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பம். கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாக இருக்க வேண்டுமா? வேத வசனம் கீழே சொல்லுகிறது, வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வார்த்தை வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். எப்பவுமே வீட்டுல யாருக்கு சேஷ்ட புத்திரம் பாகம் உண்டு. மூத்த பிள்ளைக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம் உண்டு. அப்பாக்கு அடுத்தது மூத்த பிள்ளைக்கு தான் உண்டு. இங்கு வேதம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தார். அப்ப எப்படி இவங்க கொண்டு வந்திருப்பாங்க? அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க, சொல்லிக்க மாட்டாங்களா? சொல்லிருப்பாங்களா? சொல்லிக்க மாட்டாங்களா? சொல்லிருப்பாங்க. கடவுளை இப்படி வணங்கணும்பா, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். அப்பொழுது பள்ளிக்கூடங்கள் கிடையாது, ஆலயங்கள் கிடையாது, கற்றுத் தருவதற்கு எந்த இடமும் கிடையாது. அதுதான் முதலாவது கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பம், ஆதாம் ஏவாள். இன்னைக்கு எல்லா மதத்தினரும் சொல்றாங்க, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு பதிலா அப்படி சொல்றது. இங்கு சொல்லப்படுகிறது, நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். மூத்தவன் காணிக்கையாக கொண்டு வந்தான் கர்த்தருக்கு. அடுத்த வாசி 4வது வார்த்தை வாசி. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். முதலாவது கொண்டு வந்த காணிக்கை யார் கொண்டு வந்தது? காயின் தான் கொண்டு வந்தார். முதல்ல காணிக்கைய காயின் தான் கொண்டு வந்தார். கர்த்தர் அதை கண்டுகள், அதை என்னென்ன போடு. அடுத்தது அவன் தம்பி கொண்டு வர்றான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும், மந்தையில தலையீற்று எப்பவுமே முதல் போடுகிற குட்டி நல்லா திடகாத்திரமா இருக்கும். முதல் பிறக்கிற பிள்ளை திடகாத்திரமா இருக்கு. வீட்டுல எப்பவுமே மூத்தவன் திடகாத்திரமா இருப்பான். இந்த ஆடு மாடு நல்ல திடகாத்திரமா இருக்கு. அதுதான் கர்த்தருக்கு தலையீற்றுகளை காணிக்கையாக கேட்பார்.
நல்ல திடகாத்திரமா இருக்கு. அப்பொழுது இந்த உலகம் தோன்றின காலத்துல அப்ப நோய் கிடையாது, நோய்கள் கிடையாது. ஆபேல் காயின் இருந்த காலத்துல நோய்கள் கிடையாது. பனி இருந்ததா இல்லையான்னு தெரியாது, அடுத்து வெயில் இருந்ததா இல்லையான்னு தெரியும். ஆனால் கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்திருப்பார், கர்த்தரே அவர்களுக்கு இருந்திருப்பார். இங்கு 2 பேர் காணிக்கை கொண்டு போறாங்க. அண்ணன் கொண்டு போற காணிக்கையை கர்த்தர் கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அந்த காய்கறியில முதலாவது வந்ததை அவன் கொண்டு போகவில்லை. ஃபர்ஸ்ட் வர்றத கர்த்தருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்படித்தான் முதலாவது வர்ற காய்கனிகளை நல்ல திடமாக இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணினான் என்றால், கர்த்தருக்கு நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையில் உள்ள தலையீற்றுகளில் முதல் பிறக்கிற ஆடுகளில அதிலும் கொழுமையானவைகளை கொண்டு வந்தான். அதிலும் கொழுமையானவைகளை கொண்டு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இவன் எப்படி கொண்டு வர்றான், அவன் எப்படி கொண்டு வர்றான், கர்த்தர் அதை பார்த்துட்டே இருக்கிறார். அப்படி கொண்டு வரும்போது சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தான். ஏன் 2 பேர்த்தையும் அங்கீகரிச்சிருக்கலாம்ல? 2 பேர்த்து காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கலாம்ல? அவனுடைய இருதயத்தினுடைய நினைவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவன் எப்படி கொடுக்கிறான், அவன் எப்படி கொடுக்கிறான், அண்ணன் எப்படி கொடுக்கிறான், தம்பி எப்படி கொடுக்கிறான் என்று கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். அப்ப உண்மை இல்லாத மனுஷன் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி என்றால் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப இவனுடைய காணிக்கை வேணான்ட்டாரா? வேணுனார், அதையும் வாங்கிட்டார். ஆனால் இவ்வளவு தூரம் அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 காணிக்கையை வாங்கியிருக்கிறாரு. அண்ணனுடைய காணிக்கையை பிரியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலுடைய தம்பியினுடைய காணிக்கை அவர் பிரியமாக ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவன் தலையீற்றுகளிலே கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். கர்த்தருக்கு தேடி தேடி கொண்டு வந்தான். அப்ப இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கீழே சொல்லப்படுகிறது, வாசிங்க 5வது வாசி 4 4வது அதிகாரம் 5வது வார்த்தை வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. இது கர்த்தருடைய குடும்பம், கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பம், கர்த்தரை வணங்குகிற குடும்பம். முதலாவது எங்க எரிச்சல் உண்டாகுது? கர்த்தருடைய குடும்பத்துலதான் உண்டாகுது. சொல்லப்படுகிறது, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. அவன் முக நாடி வேறுபட்டது. இன்றைக்கு வரைக்கும் ஆதியிலே தொடங்கின எரிச்சல் இன்றைக்கு வரைக்கும் பிசாசு பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு வரைக்கும் யார் மூலமாக? மூத்த மகன் மூலமா தான் பிரச்சனை உண்டாகும். ஏன் கர்த்தர் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார், என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்க? அது தெரியாது. அது கர்த்தருக்கு தான் தெரியும். அது கர்த்தரிடத்துல தான் கேட்கணும், கர்த்தரிடத்துல தான் விசாரிக்க வேண்டும். முதலாவது பிரச்சனை எங்கே உருவாகிறது? தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற குடும்பங்களிலே பிரச்சனை வரும். தாவீதின் குடும்பம் வந்தது, யோபுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள், அவனை கொல்ல வேண்டும் என்று இருந்தார்கள். அதிலே அவனுக்கு
ஒரு அனுகிரகம் பண்ணி, ரூபன் அனுகிரகம் பண்ணி அவனை தப்பிக்க வைத்து வேறு ஒருவர் கையிலே விற்கப்பட்டான். அதனாலே இந்த கர்த்தரை வணங்குகிற குடும்பங்களில் தான் பிசாசானவன் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவான். அது கர்த்தர் நமக்கு சாதகமாக முடிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது வாசிங்க, 6வது வார்த்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபடுகிறது? கர்த்தரிடத்துல எல்லாம் போய் விசாரிக்கணும். கர்த்தரிடத்துல போய் விசாரிச்சிருக்கோம். ஏன் நீ ஆண்டவரை, ஏன் என்னுடைய காணிக்கை நீங்க அங்கீகரிக்கவில்லை? இதை கேட்டு அதில் கலைந்து அவன் காணிக்கை மீண்டுமாக கொண்டு போய் கொடுத்திருக்கலாம். அதை விட்டு விட்டு அவனுடைய தம்பி மேல அவனுக்கு எரிச்சல், ஆபேல் மேலே எரிச்சல் வருகிறது. சாதகமாக பேசவில்லை. கர்த்தருடைய சத்தியம் சத்தியமாக இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இவனுக்கு என்னவென்றால், என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்காமல் கர்த்தர் என் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்திருக்கிறார். அதனாலே பிசாசு அவனுக்குள் புகுந்தான். எப்படி ஏவாளுக்குள்ளே புகுந்தானோ அதே போல காயினுக்குள்ளாக புகுந்தான். அவனுக்கு எரிச்சல் உண்டானது. அவனுடைய முக நாடி வேறுபட்டது. அப்பவே அவன் கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம். ஏனென்றால் அப்பொழுது கர்த்தர் முகமுகமாக பேசுகிறவராய் இருக்கிறார். இவன் காணிக்கையே அங்கீகரிக்கப்படவில்லை என்று அதனை அவன் சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு நலமானதை கொடுத்திருந்தால் கர்த்தர் அதை அங்கீகரித்திருப்பார். அதை விட்டு விட்டு தவறான யோசனை. வாசிங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் மீண்டும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? முகநாடி ஏன் உனக்கு வேறுபட்டது? இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பார்த்தால், வீட்டிலே பார்த்தால் மூத்த மகன் தான் வெளியே போய் சம்பாதிக்கிறார். இளைய மகன் வீட்டிலே இருந்து கொண்டு வீட்டுடைய நிர்வாகத்தை பார்த்து அங்கிருக்கிற வேலையை செய்து வந்து எல்லா குடும்பங்களிலும் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனை என்று வரும்போது வேதாகமத்திலே மூத்த பிள்ளை காயில் தான் கொண்டு வர்றான். அவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. அவனுக்கு முக நாடி வேறுபடுகிறது. அப்பொழுது கொலை என்றால் யாருக்கும் தெரியாது, அடிக்கிறது கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர்கள் 4 மாத்திரமே இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வாசிங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 7வது வார்த்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. காயினை பார்த்து, மூத்த பிள்ளையை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ ஏப்பா உன் தம்பி மேல எரிச்சல் படுற? எதுக்கு உனக்கு முகநாடி வேறுபடுகிறது? நீ நன்மை செய், நான் உன்னோடு இருந்து உன்னை நான் உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஏனென்றால் இயேசு எங்கேயும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இங்கே சொல்லப்படுகிறது, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியிலே படுத்து கிடக்கும். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வாசப்படியிலே படுத்து கிடக்கும்.
நீ எனக்கு காணிக்கை கொண்டு வந்தாய், நான் அங்கீகரிக்கவில்லை. அவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தேன். அதற்கு உனக்கு எதற்கு எரிச்சல் வந்தது? எதற்கு உன்னுடைய முகநாடி வேறுபட்டது? நீ நன்மை செய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு அவன் சொல்லி இருக்கிறது கீழே சொல்லப்படுகிறது, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்த நிமித்தமாக அவனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அவன் உயர்ந்து விட்டான், என்னை கண்டுகொள்ளுவதில்லை. அதற்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். என்னதான் இருந்தாலும் நீ உன்னுடைய தம்பியை நீ ஆண்டு கொள்ளுவாய். கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு கீழ்ப்படிகிற அவனுக்கு மனம் இல்லை. வாசிங்க, ஆதியாகமம் புத்தகம் 4:8 வாசிங்க. காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலோடு பேசினார். அவர்கள் வயல்வெளிகளில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்தார். இன்றைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள கொலைகள் என்பது ஏராளமாக நடைபெறுகிறது. அண்ணன் தம்பி குடும்பத்தில் சமாதானம் என்பதே இல்லை. கிறிஸ்துவ குடும்பமானாலும் சரி, கிறிஸ்துவை அறியாத குடும்பமானாலும் சரி, ஆதியிலே இருந்து அது வந்து கொண்டு இருக்கிறது. பாதியிலே வருகிறது, ஆதியிலே இருந்து வருகிறது. கர்த்தர் எப்பொழுது இந்த குடும்பத்தை அமைத்தாரோ, எப்பொழுது ஏவா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பழத்தை சாப்பிட்டாலோ, அன்றையிலிருந்து தேவ சாயல் அற்றுவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்கிறது. ஆனாலும் தேவ சாயலாக இயேசு நம்மை மாற்றி இருக்கிறார். அப்படி என்றால் நன்மை செய்தார். வேத வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் இருந்தால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தாது இருப்பாரோ? இருப்பார். இன்றைக்கு பைபிளை தூக்குறோம், செபிக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் உண்மை இல்லை, உண்மை இல்லை. கிறிஸ்துவ குடும்பங்களிலே பிரச்சனை வருகிறது உண்மை. ஏனென்றால் யோபுடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்தால் தெரியும். யோபு தேவனுக்கு பயந்தவனாகவும், அவன் ஒரு சன்மார்க்கனாகவும், தேவ காணிக்கை கொடுக்கிறவனாகவும், அவனுடைய பிள்ளைகளும் அப்படி இருந்தார்கள், யோபுவும் அப்படி இருந்தார். ஆனால் அவன் பாதிக்கப்பட்டான். ஓடுகளினாலே அவனுடைய கொப்பளங்களை சுரண்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்லுகிறார், கணவனை, உன்னை என்னால் பார்க்க முடியவில்லை ஐயா, உன்னுடைய கொப்பளங்களை பார்க்க முடியவில்லை. வெளியே இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள், இவன் தேவனுக்கு என்ன செய்தானோ? நண்பர்கள் சொல்லுகிறார்கள், யோபு தேவனுக்கு துரோகம் செய்து விட்டான், தேவனிடத்திலே அவன் சரியாக நடந்து கொள்ளவில்லை, அதனால தேவன் அவனை பாதிக்கிறார் என்று. ஆனால் கர்த்தருடைய திட்டம் அது அல்ல. யோபுவை கர்த்தர் உயர்த்தப் போகிறார், இரண்டத்தனையாக உயர்த்தப் போகிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இவன் தேவனுக்கு துரோகம் செய்தார்கள் என்று அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க. யோபுடைய நண்பர் எல்லாம் சொல்றாங்க. என்னன்னு பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் தேவனை தூஷித்து விட்டான். என்னமோ காணிக்கை கொடுத்தான், இன்னமோ தேவனிடத்தில் பக்தியாக இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அப்புறம் எதுக்கு இவனுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு? அப்புறம் எதுக்கு இவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போச்சு? இவனுடைய வசதி வாய்ப்பு எல்லாம் போச்சு. இவன் தரித்திரத்தில் இருக்கிறான். ஏன்? இவன் கர்த்தருக்கு துரோகம் செய்து விட்டான் என்று அவனுடைய நண்பர்கள் சொன்ன போது கர்த்தர் சொல்லுகிறார், யோபு உலகளவிலும் அவன் பாவம் செய்யாதிருந்தார், யோபு பேசினது போல நீங்கள் பேசவில்லை என்று கர்த்தரே சாட்சியாக சொல்லுகிறார். இங்கு சொல்லப்படுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அது கீழே சொல்ல, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவன் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பினான். ஆபேல் கொலை செய்யப்பட்டான். மனுஷனிலேயே முதலாவது கொலை இதுதான். முதலாவது கொலை இதுதான். எப்படி அடிச்சா எப்படி சாகணும் தெரியாது, தெரியாம கூட அடிச்சிருக்கான். ஏதோ ஒரு அடி அடிச்சிருக்கிறான், ரத்தம் வந்து செத்து போயிட்டான்.
அது இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள்ளே இல்லை என்றால் குடும்பத்திலே விரசல்கள் உண்டாகும். மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து நான் கர்த்தருக்கென்று வாழுகிறேன் என்று சொல்ல அநேக குடும்பங்களிலே பிரச்சனை இல்லை என்றாலும் மாய்மாலத்துக்குள்ளே பிரச்சனைகள் வராது. கர்த்தருக்கென்று உண்மையாக நிற்கும் போது அநேக இடர்பாடுகளை நாம் சந்திக்க வேண்டும். அதனால்தான் இயேசு 40 நாள் வனாந்தரத்திலே உபவாசம் இருந்தார், பிசாசை ஜெயித்தார். வேத வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. இந்த வார்த்தை அன்றைய இந்த நாளில் பயன்படுத்தப்பட்டது. ஞாபகம் இருக்கா? வேத வசனம் சொல்லுகிறது, நான் அவனுக்கு காவலாளியோ. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாக ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், அறியேன். பொய் உள்ளே வருது. ஃபர்ஸ்ட் எரிச்சல் வந்தது, முகநாடி வேறுபட்டது, அடுத்தது பொய் உள்ளே வருகிறது. வாசிங்க, 10வது வார்த்தை வாசிங்க. அதற்கு அவன், என்ன செய்தாய்? உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. காயின், உன்னுடைய தம்பியாகிய ஆபேல் எங்கப்பா? எனக்கு தெரியாது. நானா அவனுக்கு காவலாளி? கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய ரத்தம் என்னுடைய சன்னிதானத்திலே வந்து பேசுகிறது. எங்கே அவன்? வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வார்த்தை வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன்னுடைய கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அநேக குடும்பங்களிலே இளையவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பது இதுவும் ஒரு காரணம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து, கர்த்தருடைய செயல்பாடை அறிந்து, அவருக்கு சித்தமானதை செய்யும் போது கர்த்தர் செய்வார். யோசேப்பு இயேசுவுக்கு இணையாக பேசப்படுகிறது. இந்த யோசேப்பு 11 அண்ணன்மார்களால், தம்பிமார்களால் அவனை விற்கப்படுகிறது. கர்த்தர் சொன்னாரு, உன்னை நான் உயர்த்த போகிறேன் என்று. இவன் வெளிநாட்டுக்கு போய் ஜெயிலில் இருக்கிறான். அப்ப எல்லாம் என்னம்பாங்க, இவனா கர்த்தரால உயர்த்தப்படுகிறவன், இவனா கர்த்தருக்கு பயந்தவன். ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. அதை பத்தி அவன் எதையுமே கண்டு அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான், கர்த்தரை இறுக பின்பற்றினான். ஒரு நாளிலே அவன் எகிப்து தேசத்தின் ஜனாதிபதியாக அவன் உயர்த்தப்பட்டான். அப்பொழுது அவருடைய அண்ணன்மார்களையும் தம்பிமார்களையும் அரவணைத்து அவன் குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தான். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஏனென்றால் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிறவனுக்கோ உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் வாசிங்க. 23வது வார்த்தை வாசிங்க. 15:23. கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஒரு தகப்பன் சொல்லுகிறான், கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஏனென்றால் ஒரு தகப்பனுக்கு 2 குமார், ஒரு தகப்பனுக்கு 2 குமார். மூத்தவன் இளையவன். மூத்தவன் வீட்டோடு ஒழுக்கமாக இருக்கிறான். இளையவன் தன்னுடைய ஆஸ்திகளை வாங்கி கொண்டு போய் அழித்து விட்டான். அழித்து விட்டு மறுபடியுமாக
அவன் திருந்தி விடுகிறான். தன்னுடைய வீட்டுக்கு போனால் அப்பா கிட்ட போய் ஒரு வேலை செஞ்சா கூட நல்ல சாப்பாடு கிடைக்குமே, பன்றிக்கு வைக்கிற தவிட நாம் திங்கிறதுக்கு கூட நம்மளால முடியலையேன்னு சொல்லி அவன் திரும்ப வருகிறான். வருகிற போது அவனுடைய தகப்பன் சொல்லுகிறான், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். 24 வாசிங்க. லூக்கா 15:24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தார், காணாமல் போனார், திரும்பவும் காணப்பட்டார் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள்.